விகார இருக்கிற காணி அப்படியே விகார இருக்கும், விகாரை உடைக்க போறது இல்லை எங்கேயுமே. அந்த காணி அப்படியே இருக்கத்தக்கனே அதை சுத்தி இருக்கிற காணிகள் விடுவிக்கப்பட்டு விகார காணி ஆட்டையாண்டு அடையாளப்படுத்த அவைக்குரிய கம்பன்சேஷன் தான் என்ன 100 வருஷம் போன அப்புறம் இந்த நாட்டில் நடக்கும். என்னடா கட்டைக்குள்ள விட்டாக்கள் தான் நல்ல ஆட்சிக்காரர். நல்லாட்சி என்ற காலத்துல இல்ல கட்டின வந்து ராஜபக்ச தரப்பு காலத்துல தான் கட்டினார். சரிதானே குளறும் நீங்க என்னதான் குளறினாலும் ரெண்டு பொண்டு தானே ஒரே கட்சி. யார் என்ன குளறினாலும் யார் என்ன குளறினாலும் நீங்க என்ன வேணுமென்றாலும் குளறலாம். இல்ல இல்ல தலைவர் ஏன் குளறீங்க? அந்த விடயத்துல அளக்க விடாட்டி அது அதுக்கு மேல போகாது. அவ்வளவுதான். சரி, நீங்கள் செய்ததா இருக்கட்டும், நீங்கள் போராடுறீங்க இருக்கட்டும், அப்படியே வச்சுக்கொள்வோம். நாங்க இதுல நாங்க எல்லாம் சேர்ந்து தீர்மானிப்போம். இதுல பொறுப்பட எல்லாரும் பொறுப்பட பண்ணாங்க அந்த காணி அளக்கிறதுக்கு. அதுல காரங்களும் சுயேட்சை செய்ய முடியாது. நாங்க எல்லாம் மாறும் போராட்டத்துக்கு. சரியா? அந்த போராட்டத்தை நாங்க நாளைக்கு நிப்பாட்டலாமே. பொன்னம்பலம் அவர்களுடைய முன்வைக்கப்பட்ட விடயங்கள் அந்த வகையிலே இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக இதுல நேற்று நடைபெற்ற தெல்லிப்பள்ளியில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து தவிசாளர் எங்கட ஸ்ரீபவானந்தராஜா சேர்மன் வந்து இணங்கினது வந்து தையட்டி காணிகள் விடுவிக்கிற சம்பந்தமாக போன கடைசியாக எடுத்த நடவடிக்கை வந்து அந்த உரிமையாளர்கள் வந்து அந்த காணியை அளக்கிறதுக்கு உரிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இப்போ அந்த அடிப்படையில் வந்து அந்த காணி அளக்கப்படவில்லை என்றால் அவர்கள் அந்த அந்த சம்மதத்தை கொடுக்கவில்லை. அப்போ அதை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு வந்து அதை கேட்டுக்கொண்டது. டிஎஸ் தான் அந்த கோரிக்கையை தங்களுக்கு கொடுத்த வேண்டும். அந்த அந்த வகையில் வந்து இந்த டிஎஸ் இந்த காணி தங்களுக்கு திரும்ப கொடுப்பதற்காக தான் அளக்கப்படுகின்ற விஷயத்தை தெளிவாக வந்து எழுத்து மூலமாக வழங்கலாம் என்றால் தாங்கள் அதுக்கு வந்து ஒத்துழைப்பம் கொண்டு கேட்டிருக்கிறார்கள். அது ஏன் அதை அவர்கள் கேட்கிறார்கள் என்றால், உங்களுக்கு தெரியும் காணியை அபகரிக்கிறதுக்கும் வந்து காணியை அளக்கப்படும். காணியை அபகரிக்கிறதுக்கும் வந்து உரிமையாளரிடம் வந்து அளக்கிறதுக்கு அனுமதி கேட்டுத்தான் காணியை வந்து சுவீகரிக்கிறார்கள். ஆகவே இது நிச்சயமாக தங்களுக்கு திரும்பி வழங்குறதுக்கு எழுத்து மூலமாக வழங்கினால் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கிறாங்க. வந்து அதுக்கு எங்களுடைய தவிசாளர் வந்து நேற்று தவிசாளர் வெடிகாமம் வடக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தவிசாளர் பவானந்தராஜா அவர்கள் வந்து அதுக்கு இணங்கிடுவார். நேற்று அவர் டிஎஸ்க்கு சொன்னார், அப்படி என்றால் நாங்கள் அப்படி செய்யலாம் என்று. அப்படி என்றால் அந்த கோரிக்கை வந்து ஜிஏவாக வந்து டிஎஸ்க்கு வழங்கப்பட வரும். அப்படித்தானே சொன்னீங்கள்? இன்றைக்கு மாறிட்டு நாங்கள் இணங்கல் நாங்கள் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் போட்டு அதுக்குரிய முடிவு எடுப்போம். தலைவரும் சேர்ந்து முடிவு எடுக்கும். என்னடா நீங்கள் பிரச்சாரம் செய்வது தலைவர் வந்து யாரு யார்? நாங்கள் தானே, எங்களைத்தான் நீங்க சொன்னீங்க வந்து நாங்கள் வந்து அந்த உரிமையாளருக்கு வந்து அளக்க விடாமல் குழப்பினாண்டு. அப்ப நான் அதுல வந்து நான் இங்க சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் அந்த கடிதத்தை வந்து அவர்களுக்கு கொடுப்பீர்களாக இருந்தால் நாங்களே வந்து அந்த மக்களுக்கு சொல்லலாம் வந்து நீங்கள் அளக்கிறதுக்கு விடுங்க உண்டு. என்னடா எங்கள்கிட்ட வந்து கேட்கிற பொழுது வந்து நாங்கள் அதுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லலாம். தலைவர் என்னண்டா ஒரு வழக்கு போட்டா வழக்குன்ற தீர்ப்பை நடுவில் கேட்க இயலாது. அந்த காணி கொடுக்குறோமா இல்லையான்றா அந்த பிரச்சனை முடிவு. அதுக்கு முதல் அளக்கவனும் அளக்கப்பட போகணும். தமிழ் ஆக்களை கொண்டு வா, அதுக்கு பிறகு வேறு ஆக்களை கொண்டு வா, உடுப்பில ஆக்களை கொண்டு வான்னு முதல் அளக்க விட சொல்லுங்க. அதுக்கு பிறகு அளந்துட்டு நாங்கள் அங்கங்க போகிற இடத்துல கதைக்கிறோம். அதை விட அது முக்காவாசி விடுறதா, காவாசி விடுறதா, அரைவாசி விடுறதா, அல்லது அப்படியே வச்சு கொண்டு கம்பன்சேஷனை கேட்கறதா, ஒரு முடிவுக்கு வருவோம். அது இந்த நேரம் பிச்சைக்காரன் புண் மாதிரி சொரிஞ்சு ஓட்டியாது. உண்மையிலே வந்து விடுவிக்க போறீங்களா, அந்த மக்களுக்கு விடுவிக்க போறீங்களா வந்து நீங்கள் அளக்கவே தேவையில்லை. இங்கதான் அந்த சந்தேகம் வருது. ஆகவே இந்த நேற்று வந்த ஆக்களுக்கு வந்து சிலர் தெரியாமல் இருக்கலாம் வந்தா நான் தொடர்ந்தும் வந்து இந்த சுயரிப்பை வந்து அவதானிச்சு கொண்டு வருகின்றவர்கள் என்ற வகையிலையும் அதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கிறவர்கள் என்ற வகையிலையும் சட்டவிரோதமாக வந்து ராணுவ தேவைக்காக வந்து காணியை வந்து பறித்து வச்சிருக்கிறவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற ஒரு தரப்பு என்ற வகையிலையும் வந்து நாங்கள் கேட்கிறோம், உங்களுக்கு என்ன தடை?
அதுக்கு அந்த கடிதத்தை ஒவ்வொரு காணி உரிமையாளருக்கும் வந்து இது உங்களோட காணியை விடுவிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் அளக்கிறோம் என்று அந்த ஆதாரத்தை அவங்க கைக்கு கொடுத்து போட்டு அவர்களுக்கு வந்து அந்த சம்மதத்தை கேட்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஏன்னா உங்களோட நோக்கம் உண்மை என்றால், நோக்கம் வந்து அந்த மக்களுக்கு அந்த காணியை திருப்பி வழங்குறது தான் என்றால் அதுல என்ன தயக்கம் இருக்கிறது தயவு செய்து சொல்லுங்கள். ஓ தலைவர், என்னண்டா இப்ப எங்கட பிரச்சனை அந்த காணி விடுவிக்கப்படணுமா இல்லையான்றது எங்கட பிரச்சனை. இது வந்து தனியா அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு சில அரசியல் கட்சிகள் அந்த காணி பிரச்சனையில சரி கடைசியா அந்த மக்களுக்கு விடுவிக்கப்பட போற ஒரு சொட்டையும் விடுவிக்க பண்றவையில தான் இப்ப நாங்கள் கதைச்சப்பட்டதுல இதுதான் நடக்கும். என்ன 100 வருஷம் கடந்தாலும் அந்த விகார இருக்கிற காணி அப்படியே விகாரம் இருக்கும். விகாரை உடைக்க போறது இல்லை எங்கேயுமே. அந்த காணி அப்படியே இருக்கத்தக்கனே அதை சுத்தி இருக்கிற காணிகள் விடுவிக்கப்பட்டு விகார காணி ஆட்டேண்டு அடையாளப்படுத்த அவைக்குரிய கம்பன்சேஷன் தான் என்ன 100 வருஷம் போன அப்புறம் இந்த நாட்டில் நடக்கும். என்னடா கட்டைக்குள்ள விட்டாக்கள் தான் நல்ல அச்சுக்காரர். ஸோ அந்த விகார should be measured. Then we will go for a political discussion on this rather every day coming and making it an issue. சில வேளையில வந்து இந்த உறுப்பினருக்கு தெரியாமல் இருக்கலாம் வந்து கட்டினர் வந்து உண்மையிலே வந்து அவரோட இருக்கிற வந்து ராஜபக்ச தரப்பு சரிதானே. அது அண்ணாஜி அந்த காலத்துல இல்ல கட்டின வந்து ராஜபக்ச தரப்பு காலத்துல தான் கட்டினார். ஆனாலும் நான் திரும்ப சொல்றேன், அவர் சொல்றத போல வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுக்க போறோம், மற்றவர்களுக்கு கொடுக்க போறோம் இல்லை என்றால் அந்த ஒரு சிலருக்காவது நீங்கள் இது உங்களுக்கு நாங்க விடுவிக்கிறதுக்காகத்தான் கொடுக்க போறோம் வந்து எழுத்துல கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது ஆற்ற காணி என்று அடையாளப்படுத்தணும் முதலாவது பிரச்சனை. அதுல ஆற்ற காணி அதுக்குள்ள இருக்குது, ஆற்ற இல்லை என்று அடையாளப்படுத்தாத பிரச்சனை ஒன்று இருக்கு. சரிதானே? குளறும் நீங்க என்னதான் குளறினாலும் ஒரே கட்சி யார் என்ன குளறினாலும் யார் என்ன குளறினாலும் நீங்க என்ன வேணுமென்றாலும் குளறலாம். இல்ல இல்ல தலைவர் ஏன் குளறீங்க? இருங்க, அந்த விடயத்துல அளக்க விடாட்டி அது அதுக்கு மேல போகாது. அவ்வளவுதான் அவ்வளவுதான். குளறு தாராளமா குளறு. இதுக்கு தானே மைக் பண்ணிடாங்க. சரி, அதான் பேரு கேட்ட முதல்ல பேசுறதுக்கு விட வேணும் தானே. சரியா, இவ்வளவு நேரம் சூடு இல்லாம இருந்து தானே, கொஞ்சம் சூடு இல்லாம இருந்தது தானே, அதனால தான் சூடாயிட்டு. சரியா, பரவாயில்ல. நாங்க சொல்றோம் என்னண்டா, நாங்க இந்த காணியில தையிட்டி காணியில எதுவும் பஞ்சகம் செய்யறதுக்கு மக்களுக்கு எதுவும் துரோகம் செய்யறதுக்கான நடவடிக்கை இல்லை. அதாவது அந்த பிரதேசத்துல இருக்கின்ற மக்களுடைய காணிகளை விடுவிக்கப்பட வேண்டுங்கிறது தான். அதை நான் கேட்கிறேன் என்னங்கிட்ட, அதை அளக்குறதால என்ன பிரச்சனை தானே இருக்குது. அதனால அளக்கிறதுக்கான அனுமதி குடும்பம் தான் கேட்கும். அப்ப அந்த கடிதம் தான் அளப்பனண்டா இது என்ன கதையா கிடக்கு. அது ஒரு சில கட்சிக்காரர் தான் குளறினம். அங்க இருக்க சரம் பாவம் நீங்க சொல்லிருக்க சொல்லவா இல்ல இந்த டிசிசியில நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டா, நாங்க இந்த காணியை அளப்பது வேண்டதற்கு முன்ன அந்த மக்களுக்கான அந்த காணிகள் சரியா, அதை வந்து நீங்க போயிட்டு வற்புறுத்தாங்க. பிரதேச செயலாளர்களுக்கு கடிதம் கொடுக்கணும், ஜிஐ கொடுக்கணுங்கிறது இல்ல. இந்த டிசிசியில முன்ன எடுக்கிற முடிவு இருக்குதானே. நாங்க சொல்றேன், இது அளக்கிறது வேறதுக்கு முன்ன கொடுக்கறது. அதனால அளக்கிறதுக்கான அனுமதியை எந்த விதமான அதுல அரசியல் விளையாட்டு விளையாடாம செய்யறதுக்கான அனுமதியை தாங்குங்க. அவ்வளவுதான். இதை நீங்க முடிவை தீர்மானம் ஆடும் முதல்ல வரப்பே என்ன தாங்கன்னு கேட்டு யாரும் ஒன்று தரப்போ இன்னும் தீர்மானம். அவ்வளவுதான். சரி, அடுத்தது போகல. என்ன தீர்மானம் தலைவர்? என்ன தீர்மானம்? தீர்மானத்தை தெளிவா சொல்லுவோம். இந்த இதுல தீர்மானிக்கணும். அதாவது அளவீடு செய்யறது வந்து அந்த உள்ள மக்களுக்கு காணியை கொடுப்பதற்கு தான். அதே இடத்துல வந்து டிசிசி மீட்டிங்ல நீங்க சொல்லலாம், டிஎஸ் வந்து எழுத்துல கொடுக்கிறது தான் சட்டத்துல இடப்படும். நாங்கள் டிசிசியில வந்து இப்படி முடிவெடுப்போம். டிஎஸ் கொல்லுப்பன டிஎஸ் எழுத்து மூலமாக அந்த காரியாளர்களுக்கு அவர்கள் அந்த பேரை குறிப்பிட்டு அந்தந்த நபர்களுக்கு வந்து இந்த காணியை திரும்ப தங்களுக்கு வழங்குவதற்கு வந்து நாங்கள் அளவீடு செய்யறதுக்கு அனுமதி கோருதல். அப்படி நீங்க தயவு செய்து அனுபவங்கள் என்றதுதான் நாங்க நீங்க முடிவெடுக்கலாமே தவிர இங்க நாங்க கொடுப்போம்னு சொல்லி போட்டு
டிஎஸ் வந்து அதை எழுத்துல வந்து போராட்டம் பண்ணா அது யோசனை இல்லை. இல்ல இது சம்பந்தமாக புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளர் தலைமையில கூட்டம் கூடி அதை நான் பிரதேச செயலாளர் அங்கத்தவர் கௌரவ அமைச்சரும் அதுல உறுப்பினர் இருக்கிறார். நாங்கள் கூட்டம் கூடி அங்க தீர்மானம் எடுத்தது, நாங்கள் இங்க இருக்கிற முதலாவது அங்க சொல்லப்பட்ட விடயம் இந்த காணிக்குரிய உரிமையாளர்கிட்ட ஆவணங்கள் இல்லை என்று. நாங்கள் மாவட்டத்திலிருந்து காணி பதிவத்திலிருந்து அவ்வளவு ஆவணங்களும் எடுத்து கொண்டு போய் கொழும்புல புத்த சாசன அமைச்சர் அந்த ஆவணங்களை கையெழுத்தினாங்க. அவர்கள் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தில் கொடுத்து அதனுடைய உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தினவர். அதற்கு பிறகு காணி அளக்க வேணும் என்று சொன்னவர்கள். அப்ப காணி அளக்கின்ற போது அங்கு காணி அதாவது காணி உறுதி நிர்ணய திணைக்களம், நில அளவு திணைக்களம் ரெண்டும் இணைந்த வகையில கொழும்பினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய உயர் அதிகாரிகள் உட்பட அந்த குழுவினர் வந்து அங்கு அளக்க வந்தவர். அளக்க வரைக்குள்ள அந்த காணிக்கு உரிமையாளர்கள் எங்கள்கிட்ட ஒரு சிலர் அளக்கிறதுக்கு விருப்பமா இருந்தவேல், சில பேர் வந்து எங்கள்கிட்ட கேட்டவேல் இதை எழுத்துல தர வேணும். அப்ப நாங்கள் அந்த கையொப்பமிட்டு ஒரு கடிதம் கொடுத்தினாங்கள். அதை யாரு கொடுத்தினாங்கன்னு அந்த குழுவில் இருக்கிறார்கள். நாங்கள் குழு அங்கத்தவரத்தான் போனாங்க அதில் இருக்கிற. அப்ப எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் ஒரு கடிதத்துல டைப் பண்ணி எல்லாருமே டைப் பண்ணி எல்லாருமே சைன் பண்ணி இந்த காணியை நாங்கள் அளக்கிறோம் இந்த தேவைக்குண்டு. அதற்கு கீழே பிரதேச செயலாளர் உறுதிப்படுத்தி அந்த பிரதேச மன்றப்படியாளர் கொடுத்தவர். அடிப்படையில அந்த குழுதான் தீர்மானிக்கலாமே தவிர பிரதேச செயலாளரோ மாவட்ட செயலாளரோ இந்த தீர்மானிக்க குழு நியமிக்கப்பட்ட பொறுப்பு வாய்ந்த அதிகாரியா வந்து நீங்கள் எப்படி கலைக்க கூடாது. அப்படியெல்லாம் அந்த குழு அந்த காரியமுறையாளருக்கு குழுவா எழுதினது. இப்படி நீங்கள் கதைக்க கூடாது. நான் மரியாதையோட கதைக்கிறோம் வந்து நீங்க தயவு செய்து இப்படி வந்து சபையை வந்து பிள்ளையாக வழி நடத்த கூடாது. பிள்ளையா வழி நடத்துக்கு காரணம் டிஎஸ் தான் சட்ட ரீதியாக வந்து பொறுப்பு வாய்ந்த அதிகாரி, இந்த குழு அல்ல. முன்வைக்கக்கூடிய தரப்பு வந்து டிஎஸ் அப்ப அந்த டிஎஸ் வந்து அந்த கடிதத்தை வந்து தன்னுடைய லெட்டர்ல வந்து நாங்க குறிப்பிட்ட விஷயத்தை வந்து தயவு செய்து எழுத சொல்லி அரசாங்க முடிவாக வந்து எடுக்கட்டும். இல்ல அதே இது வந்து ஒரு நேஷனல் லெவல்ல இருக்கிற இஷ்யூ வந்து டிஎஸ் போய் நேஷனல் லெவல்ல சட்டம் அப்படிதான் சொல்லுது. சட்டம் வந்து தெளிவாக சொல்லுது டிஎஸ் தான் அந்த கோரிக்கை வந்து வைக்க வேணும் என்று. அந்த வகையில வந்து டிஎஸ்க்கு வந்து நாங்க சொல்லுவோம். இல்ல இல்ல இத டிஎஸ் என்ன முடிவெடுக்கிற தலைவர். அப்ப என்னதுக்கு நீங்கள் இதை வந்து உங்களோட வாயில சொல்லலாமே, வேற ஒரு உறுப்பினர் வந்து சொல்ல வைக்க வேணுமே. இல்ல இல்ல வேற ஒரு உறுப்பினர் இல்ல, நான் கதைக்கிறேன். நான் மட்டும்தான் வேறு பிச்சைக்காரன் புண்ணற்கிற பிராண்டி எடுக்கிறமாக இருந்தால் தலைவர் நான் உங்கள்கிட்ட முடிவை எப்படி நான் தானே இந்த சப்ஜெக்டை போட்டுதான் அந்த முடிவை எடுக்கிறதாக இருந்தால் நான் தயவுடன் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றேன். அந்த முடிவு எப்படி இருக்கணும் என்றால் டிஎஸ் இடம் வந்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறதாக டிஎஸ் வந்து அந்த காணி உரிமையாளர் முழு பேருக்கும் தங்களுடைய பேரை குறிப்பிட்டு தங்களுடைய காணிகளை திரும்பவும் தங்களுக்கு வழங்குவதற்காக அளவீடு செய்யறதுக்கு அனுமதி கோருதல். அந்த அடிப்படையிலே நீங்கள் தயவு செய்து வந்து கடிதங்களை எழுதுங்க. இல்ல இது என்னென்றால் அப்படி எழுதினதாக இருந்தால் எங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு வந்து இருக்கும். இல்ல இது வந்து அரச காணி இல்லை, இது தனியாருடைய காணி. ஆகவே பிரதேச செயலாளர் அதிகாரம் சொல்ல முடியாது. ஆகவே இந்த குழு இருக்கும் வரைக்கும் குழுவில் இருக்கிற உறுப்பினர் ஒவ்வொருவரும் நாங்கள் அதிகாரம் இல்லை எங்களுக்கு கடிதம் கொடுக்கறது அது குழு. அப்ப அந்த குழு எங்களை கடிதம் கொடுக்க சொல்லி சொன்னால்தான் குழுவா சேர்ந்து அந்த முடிவு எடுக்கப்படுது. அப்ப பிரதேச செயலாளர் அரச காணி என்ன பிரதேச செயலாளர் சட்டத்துல ஜிஓ வந்து இந்த குழுவுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு ஒண்ணு செய்யலாம். சட்டத்துல வந்து அதிகாரிக்கிறதுக்கு வந்து அமைச்சுக்கு அதிகாரம் இல்லை. அப்படின்னா டிசி மீட்டிங் நடத்தாம சட்டத்துல வந்து அதனாலதான் டிஎஸ் வந்து எழுதுது. டிஎஸ் காணி இந்த குழு எழுதிருக்கலாமே இல்ல கொஞ்சம் இப்ப நீங்க நான் உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். நீங்க தான் சட்டம் கிடைக்கிறீங்க. இப்ப நீங்க சொல்றீங்க வந்து இப்ப வந்து டிஎஸ்க்கு வந்து நாங்க சொல்றதை வந்து செய்யலாம் என்றா குழு தான் தீர்மானிக்க வேண்டாம். அது எப்படி வந்து டிஎஸ் வந்து அந்த கடிதத்தை எழுதினது எப்படி முதல் எப்படி முதல் தடவை காணியை அடக்கிறதுக்கு வந்து இருக்கின்ற அங்கத்தவர்கள் எல்லாரும் வந்து அந்த முதல் கடிதம் எழுதலாம் என்றால்
அந்த காணியை அளக்கிறதுக்கு வந்து தெளிவா வந்து கையொப்பமிட்டு முதல் எழுதலாம் என்றால் ஏன் வந்து இந்த தெளிவாக இந்த சொற்பதங்களை பதிவிட்டு ஒரு கடிதம் வந்து அதே டிஎஸ் நான் ஜிஏட்டு தான் கேட்கிறேன். இல்ல செயலாளர் நான் ஜிஏட்டு தான் கேட்கிறேன். நான் தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறேன்டா 6 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறோம்டா நீங்க ஒரு பொது கருத்து கணிப்பு கொண்டு போகணும் ஒரு முடிவுக்கு. சும்மா ஒரு ஆள் வந்து குழப்பறாருன்றதுக்காண்டி இங்க நாங்க முடிவு எடுக்காம விடையலாது. முடிவுகள் மறுபடியோட எடுபட மாட்டோம். 6 பேர்ல கேளுங்க என்ன முடிவு எடுக்க போறோம். இதுல நான் ஒரு கேள்வி கேட்டேன் என்னடா, இது தனிப்பட்ட காணி மக்கள்கிட்ட பிரச்சனை. மக்கள் பிரதிகளை கூப்பிட்டு அவையில தீர்மானம் எடுக்க விட்டா என்ன, நாங்கள் அரசியல் கட்சிகளை விட்டுட்டு அவையெல்லாம் சொல்லணும் என்ன செய்யலாம். அதைதான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்படி இது அரசியல் மயப்படுத்த காணி உரிமையாளர்களுக்கு சொல்லலாமா மற்றது ரஜீவன் அந்த அளவீடு செய்ய நாங்கள் அங்க போகவில்லை. நீங்க அந்த அளவோடு நாங்கள் போய் கட்சியோட உறுப்பினர்கள் கௌரவ ஸ்ரீபவானந்தராஜா நீங்களும் நினைக்கிறேன் நீங்கள் அந்த இடத்துல இருந்தீர்கள். நாங்கள் அங்க இருக்க இல்லை. எனக்கு சொல்லப்பட்டது நாங்கள் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்படும். உங்களுக்கு சொல்லப்படவில்லை. உங்களுக்கு சொல்லப்படவில்லை. நீங்கள் அரசியல் என்று சொல்றீர்கள். நாங்கள் அந்த இடத்துல வந்து அந்த உரிமையாளர்கள் வந்து சொல்ல நாங்கள் அங்க இருக்கவில்லை. நீங்கள் இருந்தீர்கள். அப்ப இது அரசியல் மயப்படுத்த வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் எப்படி அந்த இடத்துக்கு போகலாம்? இது நான் போகலாம். வேற அரசியல் மயப்படுத்துறது அரசியல் மயப்படுத்துறது. நான் ஒரு சட்டத்தரணிகள் கொஞ்சம் இல்லைங்க. நான் ஒரு சட்டத்தரணிகள் என்ற வகையில வந்து நான் சொல்றேன், அந்த மக்களை வந்து ஏமாத்தாதீங்க. அந்த மக்களுக்கு வந்து நீங்க தெளிவாக எழுத்து மூலமாக டிஎஸ் கொண்டு, அது டிஎஸ் தனிப்பட்ட விஷயம் இல்லை, நீங்கள் தான் அந்த சொல்லணும். இதுல நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தை நடத்துறது சரி. அப்ப நிப்பாட்டுங்க. மெட்டவன் குழப்பறத வந்து நிப்பாட்டுங்க. யார் நிப்பாட்டு சரியா? கூட்டத்தில் வந்து இப்படிதான் நாங்கள் கருத்தை சொல்ல வந்து குழப்பத்தை காடையோட வச்சு கொண்டு வந்து குழப்பம் அப்படி செய்யாது. அப்படி என்ன சொல்லுவோம் நாங்கள் போறோம். கொஞ்சம் தயவு செய்து ரஜிவன் சொன்ன மாதிரி நீங்கள் டிஎஸ் அவ்வளோ மக்களை கூப்பிட்டு கேளுங்க. அதே கடிதம் வேணாம்னு சொல்லுன்னா வேணுமென்றா கேளு. அப்ப அதை வேணுமென்றா குட்டியல் தானே. இல்ல நான் சொல்றேன். இல்ல என்னடா உண்மையா காணி விடுவிக்கணும் எண்ணம் இருந்தால் அவ்வளவுதான் விழுந்தால் அது கடிதம் வாங்கின வாங்காட்டியா விடுங்க. தயவு செய்து அப்ப அது விடப்பட வேண்டிய காணிதானே. அதான் உண்மை. அதை கதை எங்க வெளியில இதார இருக்கிற காணியில இருக்கிறார் மற்றாக்கள் முழு பேரையும் போக நாம கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். அன்றைய கூட காணி விட்டுருக்கலாம் வித்திரைக்கும். அதை ஏன் தடுக்க சொன்ன பிறகு விடாம பண்ணணும் நாங்க என்ன செய்யறது? இல்ல ஐயா சார் தேங்க்யூ. சரியா உண்மையிலேயே இந்த காணியை விடுவி ஐயா பெண்களுக்கு தேவையில்லை. இந்த காணியை வச்சு கொண்டிருக்கிறது விடுவிக்கிறது எங்களோட ஐடியா. சரியா? அப்ப அதை விடுவிக்கிறதுக்கு அது முறையான முறையில் செய்யணுங்கிறத அளவீடு செய்யறது கேட்கும். அப்ப இந்த அளவீடு செய்யறதுக்கு தடுக்கின்ற ஆட்கள்கிட்ட நாங்க சொல்றோம், தயவு செய்து அந்த மக்களை சுதந்திரமாக முடிவெடுக்க சொல்ல விடுங்க. சரியா? கொஞ்சம் இந்த பிரச்சனைக்கு முட்டுக்கட்டையா இருக்கிற வேற அரசியல் செய்யும். நான் ஒரு சட்டத்தரணி என்ற வகையில கடிதத்தை கொடுக்கிறார். வந்து அந்த மக்களுக்கு அந்த காணியை திருப்பி வழங்குறதை வந்து தன்னுடைய கடிதத்தில் வந்து தெளிவாக அவர்களுக்கு சொல்லாமல் அதை வந்து அந்த ஒப்புதலை கொடுத்தால் அது சூழ்நிலைக்கிறதுக்கும் அந்த ஒப்புதல் பாதிக்கப்படலாம். சட்டத்தரணியாகத்தான் நான் சொல்றேன். சரி, நான் சொல்றேன் வந்து அந்த நாங்கள் அந்த காலையை நாங்கள் சுவீகரிக்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இந்த மக்களுக்கு அந்த காணியை திருப்பி நேர்மையாக
கடிதத்துல பதிவு செய்வதில் ஒரு தயக்கமும் இருக்க முடியாது. ஒரு தயக்கமும் அந்த நேரத்துல அந்த மக்களுக்கு காணியை கொடுத்திருக்கலாம், காணி பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கலாம். இவர்களுக்கு உங்களுக்கு அரசியல் செய்யும் வேற எதுவும் அரசியல் செய்யலப்பா. இப்ப இந்த 17 பேரை வச்சுக்கிட்டு ஏன் இந்த போராட்டத்திலே வெற்றி வந்து அந்த மக்களுக்கு அந்த காணியை மக்களோட போராட அந்த மக்களுடைய காணி விடுவிக்கப்படுறது வந்து எங்க போராட்டத்தில் வெற்றி. சரி, உங்களுக்கு வேற எதற்கும் விட அந்த காணி விடுவிக்கிறது தான் நம்முடைய நோக்கம். அந்த போராட்டம் விடுவிக்கிறது வந்து அது வெற்றி அல்ல. அப்ப உங்களுக்கு அந்த காணியை நீங்க நாளைக்கு விடுவிக்கிறது வந்து உங்களுக்கு தான் வெற்றி. உங்களுக்கு அந்த தேவை ஒன்று இருக்கு. நாங்கள் அந்த மக்களோட தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம். அப்ப தயவு செய்து வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம், நீங்கள் அந்த டிஎஸ்க்கு இந்த நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பொறுப்பெடுப்போம். இல்ல இல்ல வந்து குழுவாத்தான் இந்த குழு கொடுப்போம். அதுவே உங்களுக்கு அந்த குழப்பமா இருக்கு. என்னன்னா இதுல சரி, நீங்கள் செய்தா இருக்கட்டும், நீங்கள் நானும் போராடுறீங்க இருக்கட்டும், அப்படியே வச்சுக்கொள்வோம். நாங்க இதுல நாங்க எல்லாம் சேர்ந்து தீர்மானிப்போம். இதுல பொறுப்பட எல்லாரும் பொறுப்பட பண்ணாங்க அந்த காணி அளக்கிறதுக்கு. அதுல எக்காரங்களும் சுயப்பை செய்ய முடியாது. நாங்க எல்லாம் மாறும் போராட்டத்துக்கு. சரியா? நான் சொல்றேன் அந்த போராட்டத்தை நாங்க நாளைக்கு நிப்பாட்டலாமே. தலைவர், ஒரு கூட்டத்தில் முடிவெடுக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் எதிர்க்கலாம், எத்தனை பேர் ஒரு ஆள் மட்டும் எதிர்க்கிறதால தீர்மானம் எடுக்காமலே அதனால நீங்க தீர்மானத்தை கடிதம் அடிவோ நாளைக்கு அந்த காணி விடுவிக்கா போனா அந்த பாவம் சாவும் உங்களுக்கு பிரச்சனை வராது. சொத்து முழுக்க ஆஸ்திரேலியாவிலையும் கொழும்புல எல்லோரும் இங்க ஒன்றும் பாவம் வராது. இங்கே காணி இருக்கிறவன் தான் அந்த வெளி தெரியும். இங்கே சொத்து இருக்கிறவன் தான் அந்த வெளி தெரியும். கொண்டே முழுக்க வச்சிருக்கிறது ஆஸ்திரேலியாவிலையும் பிள்ளைகள் முழுக்க சனத்தின் வாழ்க்கையை புலப்படுறது இவன். உங்களுக்கு முறைக்கும் போங்க. 2017